கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கக்கி விட்டது. இப்ப வாசிக்கிறேன். ஐ கால் ஆண்டவர் சொல்றார், கால் ஆன் மீ இன் த டே ஆஃப் ட்ரபிள், ஐ வில் டெலிவர் யூ அண்ட் யூ வில் ஹானர் மீ. நான் சொல்ல, ஆபத்தாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுப்பேன். நீ என்னை வெளியில கக்கணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். வெளியில கக்கணும்னு இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான். ஐயா நன்றி ஐயா, 3 நாள் நான் உயிரோட வச்சிங்களே. ஐசியூல இருந்த மாதிரி ஒன்றும் மூச்சு பேச்சு தெரியாது. நம்ம நிறைய தரம் போயிருக்கோம் ஐசியூல. மூச்சு பேச்சுக்கு தெரியாது, வெறும் சுவாசம் தான், மிஷின் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் வெளியே கண்முழிச்சு பார்க்கும்படி கிருபை செய்தவன்னு என்ன செய்திருக்கணும்? நேராக ஓடி ஆலயத்துல ஜெபம் பண்ண. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, ஆபத்து எப்படி நேரிடும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவரே ஆபத்து கொண்டு வருவார். சில நேரங்களில் கடிவாளம் அதுதான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் அப்படின்னு என்ன தெரியுமா? ஐ வில் பி அ டீச்சர். டீச்சர் எப்பொழுதும் கண்டிச்சு, இந்த காலத்தில் அடிக்க முடியாது, அதனால அந்த காலத்தில் அடிச்சு தான் வளர்ப்பாங்க. பெரும்பை எடுக்காத பெற்றோருக்கு ஐயோ, தாம் பிள்ளையை அவங்களே என்ன செய்யறாங்களா, வெறுக்கிறாங்களா, மறக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நான் பார்க்கிறேன். அவள நிலைதான். நம்ம செபிக்கணும். ஆபத்து எப்போது நேரிடும் சொல்ல முடியாதுங்க. எனி டைம், கண் நிமைக்கிற நேரத்தில் ஆபத்து நேரிடும். நம்ம இந்த வருஷம் முழுசும் நீங்க பார்க்கலாம், ஒரு பிளேன் அப்படியே ஏறுது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த பிளேன் அப்படியே விழுது, நொறுங்கி எல்லாரும் இறந்து போறாங்க. அது ஒருவர் மாத்திரம் ஆபத்திலிருந்து காக்கப்பட்டார். இப்படி நம்ம கூட இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் உங்களுக்கு தொலைக்காட்சி நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ண ரொம்ப